பயன்பாடு தொடர்பில் பல்வேறு மோசடி, கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அரசு. இன்று முதல் முடங்கவுள்ள முக்கிய துறை, வெளியாகவுள்ள அமைச்சரவை முடிவு. உலக பொருளாதாரம் எதிர்நோக்கியுள்ள வரலாறு காணாத பாரிய அச்சுறுத்தல். இலங்கையில் சிறுவர்களை நெருக்கும் ஆபத்து, உடன் செயலாற்றுங்கள். தென்னிலங்கையில் போலீசாரின் திடீர் சோதனையில் சிக்கிய 3 பெண்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் இந்தியாவில் கைது. இலங்கையின் கடற்பரப்பில் 3 டிரில்லியன் கன அடி எரிவாயு. கிடைக்கப்பெற்ற ஒப்புதல். தொடரவுள்ள தாக்குதல், நாங்கள் ஓய மாட்டோம். இஸ்ரேல் அதிரடி. அமெரிக்க ராணுவத்துக்கு உதவும் நிதி நிறுவனங்கள், ஈரானின் நியாயமான இலக்குகள். வெளியான இறுதி எச்சரிக்கை. QR பயன்பாடு தொடர்பில் பல்வேறு மோசடி, கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அரசு. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக சட்டவிரோதமாக QR குறியீடுகளை பதிவிறக்கம் செய்த 153 கையடக்க தொலைபேசி எண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக இது தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டவிரோதமாக 79 இடங்களில் எரிபொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஓரளவிற்கும் பராமரிக்க கிடைக்கும் எரிபொருளை ஒருவர் தீய நோக்கத்துடன் பதுக்கினால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. தீய நோக்கத்துடன் எரிபொருளை பதுக்குவது உங்களுக்கு எந்த நன்மையையும் தராது. அத்தகைய நபர்கள் மீது சட்டம் நிச்சயமாக அமுல்படுத்தப்படும். சட்டவிரோத செயல்களை ஆதரிக்கவோ உதவவோ துணை புரியவோ வேண்டாம். இதுபோன்ற நெருக்கடியான காலங்களில் எல்லா இடங்களிலும் கள்ளச்சந்தைகள் உருவாகின்றன. இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்துமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று முதல் முடங்கவுள்ள முக்கிய துறை, வெளியாகவுள்ள அமைச்சரவை முடிவு. இலங்கையின் பொது போக்குவரத்து மற்றும் வாடகை வாகனத்துறைகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக தட்டுப்பாடு காரணமாக பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணங்களை 10% அதிகமாக அதிகரிப்பது தொடர்பான யோசனை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேற்கொண்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த விலை உயர்வு முன்மொழியப்பட்டுள்ளது. இருப்பினும் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என தெரிவித்து இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று முதல் பணிப்புறக்கணிப்பை அறிவித்துள்ளது. அரசாங்கம் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளதாக கூறினாலும் நடைமுறையில் எமக்கு 10 முதல் 20 லிட்டர் எரிபொருளே கிடைக்கிறது. இந்த மிகச்சிறிய அளவை கொண்டு பேருந்துகளை இயக்குவது சாத்தியமற்றது என சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய இணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் முதல் கிலோமீட்டருக்கான பயண கட்டணத்தை 20 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு அனுமதி கோரியுள்ளது. தொடர்ச்சியான எரிபொருள் விலை மாற்றங்கள் ஓட்டுநர்களுக்கு தாங்க முடியாத சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோகன பெரேரா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இக்கட்டண உயர்வு முறைப்படி மீட்டர் பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏப்பர் மற்றும் பிக்மி ஆகிய செயலி வழி போக்குவரத்து நிறுவனங்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் அத்தியாவசிய விநியோகம் மற்றும் போக்குவரத்து சேவைகளை தடையின்றி முன்னெடுக்க மேலதிக எரிபொருள் ஒதுக்கீடு அவசியம் என வலியுறுத்தியுள்ளன. மார்ச் 21 முதல் நடைமுறைக்கு வந்த ஒதுக்கீடு அதிகரிப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அந்நிறுவனங்கள் எனினும் தமது சேவையின் அளவோடு ஒப்பிடுகையில் இது போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அமைச்சரவையின் இன்றைய தீர்மானத்தை தொடர்ந்தே போக்குவரத்து துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதாரம் எதிர்நோக்கியுள்ள வரலாறு காணாத பாரிய அச்சுறுத்தல். உலக பொருளாதாரம் பாரிய அளவில் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகவர் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாத்திக் புரோல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்து அவர் இவ்வாறு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நிலையை 1970களின் எரிசக்தி நெருக்கடிகளுடனும் 2022 ரஷ்யா உக்ரைன் மீது மேற்கொண்ட படையெடுப்பின் தாக்கத்துடனும் அவர் ஒப்பீடு செய்துள்ளார். தற்போதைய நிலைமையானது 2 எண்ணெய் நெருக்கடிகளும் ஒரு எரிவாயு சரிவும் ஒன்றாக இணைந்தது போன்றது என பிரோல் ஆஸ்திரேலியாவில் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதாரம் இன்று ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. இந்த பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடி இதே திசையில் தொடர்ந்தால் எந்த ஒரு நாடும் இதன் பாதிப்பிலிருந்து தப்ப முடியாது. எனவே இந்த பிரச்சினையை
தீர்க்க ஒரு உலகளாவிய கூட்டு முயற்சி அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் காரணமாக அந்த பிராந்தியத்தில் குறைந்தது 40 எரிசக்தி சொத்துக்கள் கடுமையாக அல்லது மிக கடுமையாக சேதமடைந்துள்ளதாக புரோல் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த ஆசிய மற்றும் ஐரோப்பிய அரசாங்கங்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் கையிருப்பில் உள்ள எண்ணெயை மேலதிகமாக வெளியிட தயாராக உள்ளோம். சந்தை நிலவரங்களை ஆய்வு செய்து உறுப்பு நாடுகளுடன் ஆலோசித்து இதற்கான முடிவு எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச எரிசக்தி முகவர் நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் தமது மூலோபாய கையிருப்பிலிருந்து சாதனையளவாக 400 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை வெளியிட ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்களை நெருக்கும் ஆபத்து, உடன் செயலாற்றுங்கள். தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்கள் நீரிழப்புக்கு உள்ளாவதை தடுக்க விசேட கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். கொழும்பு ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா இதுகுறித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். சிறுவர்களுக்கு முடிந்தவரை அதிகளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதிக வெயிலில் விளையாடுவதையோ அல்லது வெளியில் செல்வதையோ தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதிகப்படியான தூக்க உணர்வு, உணவில் விருப்பமின்மை, உடல்வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அதிக நீர் மற்றும் திரவ உணவுகளை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வெப்பம் காரணமாக படர் தாமரை, சொறி, சிறங்கு போன்ற தோல் நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என எச்சரித்துள்ளார். சிறுவர்களை ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிப்பாட்ட வேண்டும் எனவும் சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்களை நீரில் இருக்க அனுமதிப்பது தோல் நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவும் எனவும் தெரிவித்துள்ளார். பாடசாலை, இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஓட்ட பந்தயங்களில் ஈடுபடும் மாணவர்கள் போதிய அளவு நீர் பருகாவிட்டால் அவர்களுக்கு நீரிழப்பு மாத்திரமன்றி வெப்ப அதிர்ச்சி ஏற்படக்கூடும் என விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்னிலங்கையில் போலீசாரின் திடீர் சோதனையில் சிக்கிய 3 பெண்கள். கடவத்தை மகர பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த தகாத நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டு 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகர நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தேடுதல் உத்தரவின் ஒன்றின் பேரில் கிரிபத்கொட போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் 100,000 பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஜூன் 30 வரை விசாரணைக்காக நீதவான் ஒத்திவைத்துள்ளார். அன்றைய தினம் ஒரு அரசாங்க சமூக நோய்கள் தொடர்பான வைத்தியர் முன்னிலையில் பிரசன்னமாகுமாறும் சமூக நோய்கள் குறித்து மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கரந்தனியா, கைக்காவல மற்றும் திவளப்பிட்டிய ஆகிய இடங்களை சேர்ந்த 27 முதல் 45 வயதுக்குட்பட்ட 3 பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் இந்தியாவில் கைது. யாழ்ப்பாணத்திலிருந்து நேபாளம் ஊடாக இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் மீண்டும் இலங்கை திரும்ப முற்பட்ட வேளை இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் குடத்தனி பகுதியை சேர்ந்த மூவர் கடந்த ஜனவரி மாதம் சுற்றுலா விசா மூலம் நேபாளத்துக்கு பயணித்துள்ளனர். அங்கிருந்து போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இத்தாலிக்கு செல்வதே இவர்களது திட்டமாக இருந்துள்ளது. நேபாளத்தில் வைத்து போலி கடவுச்சீட்டுகளை பெற்று இத்தாலிக்கு பயணிக்க முற்பட்ட போது அவர்களில் இருவர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களுடன் சென்ற மற்றொரு இளைஞர் அங்கிருந்து தப்பி இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்தடைந்த மேற்படி இளைஞர் அங்கிருந்து படகு மூலம் மீண்டும் இலங்கைக்கு தப்பி வர முயன்றுள்ளார். இதன்போது இந்திய பாதுகாப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது மண்டபம் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் குடத்தனியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் கடற்பரப்பில் 3 டிரில்லியன் கன அடி எரிவாயு. நாட்டின் ஆங்கில ஊடக சேவையொன்று வெளியிட்ட தகவலின்படி இலங்கையின் கடலோர பகுதிகளில் சுமார் 3 டிரில்லியன் கன அடி வரை இயற்கை எரிவாயு இருப்பதாக நம்பப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சலிய விக்ரமசூரியவை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட இந்த தகவலின்படி நாட்டின் எல்லைக்கடல் பகுதி மற்றும் பிரத்யேக பொருளாதார மண்டல கடலடியில் பல பில்லியன் பீப்பாய்கள் மசகு எண்ணெய் இருப்பதற்கான சாத்தியக்கூறும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இலங்கையின் கடலோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் தெரியவந்துள்ளது. மேலும் இது இலங்கையின் கடல்சார் வளங்களின் சாத்தியங்களை பற்றிய புரிதலை மேலும் மேம்படுத்தியுள்ளது. எனினும் முதலில்
முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மற்றும் ஆய்வு உரிமங்களை வழங்கும் செயல்முறை ஆரம்ப கட்டத்தில் இன்னும் இருப்பதால் வணிக ரீதியான செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டது. இலங்கை கடல்சார் ஆய்வில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதையும் முதலீட்டாளர் நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு 2021ஆம் ஆண்டின் பெட்ரோலிய வளங்கள் சட்டம் உள்ளிட்ட ஒரு புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கையை ஆராயுங்கள் திட்டத்தின் கீழ் சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் பரந்த பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் அதிகாரிகள் பாரம்பரிய ஏலச்சுற்றுகளிலிருந்து திறந்த உரிம முறைக்கு மாறி கடலோர பகுதிகளை சிறிய தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் பல உலகளாவிய நிறுவனங்கள் இலங்கையின் கடலோர வளங்களை ஆராய்வதில் ஏற்கனவே ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிடைக்கப்பெற்ற ஒப்புதல் தொடரவுள்ள தாக்குதல் நாங்கள் ஓய மாட்டோம். இஸ்ரேல் அதிரடி. லெபனானில் கிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கை நீட்டிக்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தொடர்வதற்கான திட்டங்களுக்கு அதன் தலைமை தளபதி ஏர் ஜமீர் ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கை இப்போதுதான் தொடங்கியுள்ளது. ஈரானில் இந்த நடவடிக்கை முடிவடையும் போது ஹிஸ்புல்லா தனித்து விடப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் என்று ஜமீர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கை ஒரு நீண்டகால நடவடிக்கையாகும். நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு திட்டமிட்ட திட்டத்தின்படி இலக்கு வைக்கப்பட்ட தரைவழி நடவடிக்கைகளையும் தாக்குதல்களையும் முன்னெடுக்க நாங்கள் இப்போது தயாராகி வருகிறோம் என்று ஜமீர் மேலும் தெரிவித்துள்ளார். எல்லையில் இருந்து அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு வடக்கு இஸ்ரேல் குடியிருப்பாளர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ராணுவத்துக்கு உதவும் நிதி நிறுவனங்கள் ஈரானின் நியாயமான இலக்குகள் வெளியான இறுதி எச்சரிக்கை. அமெரிக்க ராணுவ நிதி ஒதுக்கீட்டுக்கு நிதியளிக்கும் நிதி நிறுவனங்கள் நியாயமான இலக்குகள் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாவ் எச்சரித்துள்ளார். அமெரிக்க கருவூல பத்திரங்கள் ஈரானியர்களின் இரத்தத்தில் தோய்ந்தவை. அவற்றை வாங்கினால் உங்கள் தலைமையகம் மற்றும் சொத்துக்கள் மீதான தாக்குதலையும் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் முதலீட்டு தொகுப்புகளை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்றும் இது உங்கள் இறுதி எச்சரிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறக்காவிட்டால் அமெரிக்கா ஈரானின் மின் நிலையங்களை தாக்கும் என்று கூறிய நிலையில் அதுக்கு பதிலாக பிராந்தியத்தின் அடிப்படை வசதிகள் மற்றும் ஆற்றல் நிலையங்களை ஈரான் தாக்கும் என கலிபாவ் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.